குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பொது காலத்தின் 10வது வாரத்தில் புதன்கிழமை திருப்பலியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று எங்கள் மறை மாவட்ட குருக்கள் துறவிகள் பணிவாழ்வுக்காக ஜெபிக்கிற நாள். அத்தோடு தன்னுடைய தகப்பன் இறந்து 2 வருடங்கள் அவருக்காக ஜெபியுங்கள் என்று கேட்ட அந்த மகள், அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே இயேசுவின் உயிர்ப்பின் விசுவாசத்திலே இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியம் பகர்கிற குடும்பமாய் இருக்க இறைவனை பார்த்து நான் மன்றாடுகிறேன். அந்த தகப்பனுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுக்கும்படியாகும் இந்த பலியினூடாக இணைந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்கிறேன். இந்த பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கட்டு ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியம் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூய மரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீரே ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறிவார்களாக. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 திருவசனங்கள் 20 தொடங்கி 39 முடிய. அந்நாள்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கார்மேல் மலையின் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தளித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தான் என்றால் அவர் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன் தான். எச்சரிக்கிறேன், பாகாலின் பொய் வாக்கினரோ
450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும். ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன். நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள். நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள். ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகலாயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலியினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடித்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோப்புக்கு உரைத்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குளங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உளவுகால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைந்த தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்து, இதை
வற்றச் செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்பர விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக: இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகள் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவில் உச்சரியேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 வாக்கியங்கள் 17 தொடங்கி 19 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்கையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளை மிகச்சிறிய ஒன்றையேனும் மீறி அவற்றை மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பீரோ விண்ணரசில் மிக பெரியவர் என்று சொன்னார் நம் ஆண்டவர் இயேசு. இது வாழ்வு தரும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்காருவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம கேட்ட இந்த முதலாவது வாசகம் ஒரு தத்துரூபமான அழகான கதை. நான் பல இடத்துல பல தடவை கடவுளுடைய வல்ல செயல், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவருடைய ஊழியர்களை அவமானத்துக்குள்ளாக்க மாட்டார் என்கிறதுக்கு நான் அடிக்கடி இந்த கதை சொல்றேன். நான் பாகால் தெய்வத்தையும் உண்மையுள்ள யாவேயையும் காண்பிக்கிற ஒரு கதை. பாகால் தெய்வம் பொய் இறைவாக்கினர்கள் சொன்னாங்க, பாகால் ஒரு கடவுள் இருக்கு, அதுக்கு தான் சக்தி இருக்கு, அதை இப்ப நாங்க கூப்பிட்டோம்னா அந்த பாகால் தெய்வம் வரும். அப்ப எலியா என்கிற இறைவாக்கினர் சொன்னார், வாங்க, நான் ஒரு தனியாள், நீங்க 450 பேர் இருக்கிறீங்க, வாங்க நம்முடைய கூட இறைவனை நீங்க கூப்பிடுங்க, என்ற இறைவனை நான் கூப்பிடுகிறேன். இந்த கடையை வடிவா வாட்சி பாருங்க பிரியமானவர்களே. காலையிலிருந்து பின்னர் வரைக்கும் இவங்க ஒரு மாடு வச்சுட்டு பலி செலுத்துறதுக்காக கத்துறாங்க, வரவே இல்லை. தங்களை காயப்படுத்தி கொண்டாங்க, வரவே இல்லை. ஆனா எலியா இறைவாக்கினர் என்ன செய்தார்? பீடத்தை கட்டினார், கட்டப்பட்ட பீடத்தை மீண்டும் சீராக்கினார், அதுல எரிபலிக்கான மிருகத்தை வைத்தார், அதை சுற்றி தண்ணீர் ஊத்தினார், விறகை சுற்றி தண்ணீர் ஊத்தினார். அப்பெல்லாம் கேலியாய் சிரித்தார்கள்.
அப்படி சும்மா கும்பிட்டே நாங்க பத்த இல்லை, உண்ட விறகு கட்டில தண்ணி ஊத்துறியே பத்துமா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், உண்மை உள்ள தேவன். அவர் சொன்னார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், நீர்தான் உயிருள்ள தேவன் என்பதை காண்பியும் என்று சொன்ன உடனே அந்த ஈரமாய் இருந்த அந்த கட்டுக்கள் விறகுகள் எல்லாம் பற்றி எரிந்து அந்த தகன பலியை கடவுள் ஏற்றுக்கொண்டதை நாம் இன்றைக்கு வாசித்தோம். தூய உள்ளத்தோடு நாம் கொடுக்கிற பலிகளை, உறுதியான விசுவாசத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கனிவாக ஏற்றுக்கொள்வார் என்கிற சத்தியத்தை போதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இன்றைக்கு நற்செய்தி சொல்லிது. எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, உங்களுக்காக, உங்களுடைய மகிமைக்காக, உங்களுடைய சத்தியம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக போதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நாம் எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட செய்யுங்க, ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, ஆண்டவரே உங்களோட மகிமை நிறைவேற செய்யுங்க என்று சொல்லுகிற பக்குவம் தான் நமக்கு தேவை. 2-3 நாட்களுக்கு முதல் நான் ஒரு யூடியூப் கொண்டு பார்த்தனால் பார்க்கறதுக்கு சில நேரம் ஐயோ இப்படியெல்லாம் இருக்குமா என்று சர்வசாதாரணமான மனிதர்கள் சிந்திப்பாங்க. இன்றைய 1ஆம் வாசகத்தை கேட்டுட்டு நான் சொல்ல போகிற இந்த யூடியூப் கதையை கேட்டீங்கன்னா ஓ நிச்சயமாக நடந்திருக்கும் என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு ஆர்மி கேம்ப்ல இருந்த ஒரு இராணுவ படை வீரன் நெடுக கடவுள நம்பிக்கை. அவர் பைபிள் வாசிப்பார், அவர் ரோசரி சொல்லுவார், ஜெபிப்பார், எதையும் செய்யறா கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டு தான் அவர் பணிவிடையை செய்வார். அப்ப அவரோட இருந்த படைத்தலைவன் மற்றவர்கள் எல்லாம் இவரை ஒரு கேலியா, கடவுளடி நம்புறியா, கடவுள் எங்கடா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நக்கல் அடிக்கிறதா. இப்போ ஒரு நாள் இவரை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு வாகனத்தை கொண்டு முன்னுக்கு நிப்பாட்டிட்டு அந்த கேப்டன் கூப்பிட்டு சொன்னாராம், ஹலோ கம்மியா அந்த துறப்ப கையில் ஓட சொன்னாராம், யூ டிரைவ் த வெஹிக்கிள், வாகனத்தோடலாம். உடனே அவர் சொன்னாங்க, சார் எனக்கு வாகனம் ஓட வராது. நோ நோ யூ ஹேவ் டு டிரைவ், யூ பிலீவ் இன் யுவர் காட், உங்க கடவுளை நீ நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்ற, நீ இப்போ நீ உங்க கடவுளை நம்பிக்கை வச்சு இந்த வாகனத்தோடன்னு பார்ப்போம் என்ற உடனே அந்த வாகனத்தில் திறப்ப வண்டி இவர் போய் வாகனத்தை அப்படி எடுத்துக்கிட்டு அவர் காட்டின் இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டார். இந்த வாகனம் மூவ் பண்ண தொடங்கி கொண்டு பார்க் பண்ண அதில் இந்த ஆமி பெரியவன் மற்ற படை வீரர்கள் எல்லாரும் ஒப்பாரி வைத்து அழ தொடங்கிட்டாங்க. அப்போ இவர் இந்த துறப்பை கொண்டு அந்த கையில் எடுத்து, சார் நான் இந்த வாகனத்தை ஓட்டிட்டேன் சார், இருந்தாங்க சார் ஒப்பாரி வச்சு அவனோட கையை பிடிச்சி சொன்னாங்களாம், இது எப்படி நடந்தது? இல்லை சார் நான் ஏதோ ஓடிட்டேன் சார், நான் கடவுளை நம்பிக்கை வச்சு ஓடிட்டேன். அதுக்கு அவர் சொன்னாராம், அந்த வாகனத்தில் என்ஜினே இல்லை, அந்த வாகனத்தில் என்ஜினே இல்லை, உன்னை நாங்கள் அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த வாகனத்தை தான் திறப்ப தந்துனாங்க. அப்போ அவர் சொன்னாராம், நான் இல்லை, அது கடவுள். அதில் இருந்த அனைத்து படை வீரர்களும் அந்த தேவனை, எங்களது தேவனை, உயிருள்ள ஆண்டவரை, எங்களுக்காய் பலியான இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக ஒரு யூடியூப் அழகாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த கதையும் இந்த பாகால் தெய்வங்களுக்கு முன்னால யாவே என்கிற உயிருள்ள தேவன், எங்கள் ஆண்டவர் உயிருள்ளவர், மரித்த தெய்வம் அல்ல, உயிர் தெழுந்தவர், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், நம் நடுவில் இருக்கிறவர், நம் சத்தத்தை கேட்கிறவர் என்கிற சத்தியத்தை நான் இன்றைக்கு துணிஞ்சு போதிக்கிறேன். நீங்களும் அதை 4 பேருக்கு சொல்லணும். அதை தான் இயேசு சுவாமி சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை திரிவுபடுத்தி அல்ல, உள்ளதுபடியே சொல்லுகிறவன் பாக்கியவான். ஆகவே ஆண்டவர்களை நம்பிக்கை வைக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் சீயோன் மலை போல உயர்ந்திருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். நீங்களும் சீயோனின் மலையில் உயரமாக இருக்கிறவர்களாக இருக்க ஜெபம் செய்ய எழுந்து நிற்போமா? உண்மையா இல்லாமல் எனக்கு யாருண்டு, நீர்தான் என் அடைக்கலமும் ஆறுதலும் என்று நாம் துணிந்து இயேசுவிடம் சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிக்கிறதுக்காக கோடி சோஸ்திரம். உங்களுடைய நேச கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக சோஸ்திரம். நினையாத நேரத்தில் கற்பனை பண்ண முடியாத விடயங்களில் உம்முடைய தோப கிருபை இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மீன் பிடிக்க போன மீனவர்கள் மீன் இல்லாமல் வீடு திரும்பினார்கள், கரை திரும்பினார்கள். வலைகளை வலது பக்கம் போடுங்கள் பிள்ளைகளே என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையை நம்பி பிடிபடாத இடத்தில், பிடியே படாத அந்த வலையில் நிறைய மீன்கள் பிடிப்பட்ட சம்பவத்தை கண்டவர்கள் இவரே உண்மையான தேவன் என்று நம்பிக்கை கொண்டு விசுவாசித்தார்களே. இயேசுவினுடைய மரணத்துக்கு பின்னும் உயிர்ப்புக்கு பின்னும் உயிர்ப்பிலே நம்பிக்கை இல்லாதவர்களாய் மீண்டும் தங்கள் தொழில்களை பிடிக்க போன பொழுது அதே அற்புதத்தை செய்து, பிள்ளைகளே உங்களுக்கு மீன் பிடிபடவில்லையா, வலது பக்கம் போடுங்கள். அந்த அற்புதத்தை கண்டவுடன் பேதுரு என்ன சொன்னார்?
அவர் நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னார். அந்த சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கு அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் வாழுகிற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே உங்கள்கிட்ட மன்றாட்டு கேட்கிறோம். இந்த சத்தியத்தை போதிக்கிற பாப்பரசர், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறும்பட மாணவர்கள், விசுவாச வாழ்விலே நிலைத்து நிற்கிற உறுதியான பொது நிலையினர்களுடைய வாழ்வு ஒவ்வொன்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துவார். வயது போனவர்கள், வருத்தப்பட்டவர்கள், சிறுவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு சுகப்படுத்தி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, பாடசாலை தொடங்க போகுது என்ற செய்தி இலங்கையில சொல்லப்பட்டிருக்கு. எங்களோட பிள்ளைகள் மிகவும் ஆர்வத்தோடு அதை தேட, அந்த நாளுக்காக தங்களை மிகவும் பக்குவப்படுத்த, உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் கல்வியில் வளர்ந்து லட்சியத்தை அடைய, கனவுகளை நனவாக்க ஆண்டவர்களோடு இருப்பார் என்று நம்ப அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார். வாழ்க்கையிலே ஓடுகிறோம், ஆண்டவருக்காக ஓடுகிறோம். ஆனால் துன்பங்கள் சில நேரத்தில் எங்களை வந்து வாட்டி விடுகிறது. சோதிக்கப்படுகிறோம், ஜெபிங்க என்று சொல்லுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்துங்க. எங்களோட அப்பா இருந்து 2 வருஷம் எங்களை விசுவாசத்துல வளர்த்திருக்கிறாங்க, எங்களை ஆளாக்கி இருக்கிறாங்க. அவங்களோட ஆத்மாவுக்காக ஜெபிங்கன்னு கேட்ட அந்த குடும்பம், அந்த மகளை ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்களோட மறை மாவட்டம் ஆயர்கள், குருக்கள், இலங்கை திருச்சபை ஆயர், குருக்கள், துறவரத்தார் எல்லாரையும் ஆண்டவரே நீங்களே கரம் பிடித்து வழி நடத்துங்க. எங்கள் பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காகவே எதையும் செய்கிற ஆற்றலை எங்களுக்கு தாங்க. இயேசு நசரேயனின் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். டாக்டர்மார், நர்ஸ்மார், முன்னிலை பணியாளர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபம் கட்டுமிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தில் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை பலி ஆண்டவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். ஆதலால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அதிசயங்கள் செய்கிற ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர்ந்த மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவிழம் கொண்டீர். இவ்வாறு நீர் உமது திருமகனின் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நீரே தூயவர் என்று ஒரே குரலாய் பறைசாற்றி ஜெபம் செய்வதாவது: தூயவர், தூயவர், தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தை நீர்மையாவே தூயவர் படைப்புகளுக்கெல்லாம் ஊற்றும். அவருடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் படமென விரும்பி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அறிப்பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி விடுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவர் தேவின் கிண்ணத்தை மடித்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பார்க்குங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவியால் நிரப்ப வேண்டும் என்றும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உடைய திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயலும் மேனுவேல் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் எல்லாரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா அவருடைய கணவர் ஜோசேப்பு இவ்விலையில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். எழுந்து நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தபடி ஜெபம் செய்வோமா? விண்ணுலகத்திலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதியை விட்டு செல்கிறேன், சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்க. எங்களோட குற்றங்களை குறைகளை பார்க்காம ஆண்டவரே, நீங்க வல்லவர், சர்வ வல்லவர் என்கிறத அறிக்கையிடுகிறவர்களாய் நாங்கள் இருக்கிறபடியால் அந்த விசுவாசத்தை பார்த்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் மாறுதலையும் கொடுக்க திருவிழம் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். என்று இயேசு ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்கள் எல்லாரோடும் எப்போதும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை, சந்தோஷத்தை ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்வார். இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறியுள்ள பாவங்களை போக்க வந்த இயேசு, விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பெறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது சேலங்களை தீய நாட்டங்களில் இருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடக்க செய்ய கனிவுடன் அருள் புரிவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தந்தை, மகன், துயாவின் வழியாய் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலாக இருக்கிற சர்வேஸ்வருடைய சமன் சான்வரை தேவ கிருபையால் இடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தி அருளுமாமே. அதிதூதரான தூய மிக்கேலே யுத்த நாளிலங்களை தற்காரும் பசாசு துட்டத்தினத்தில் அதன் கன்னிகளிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். தேவரீர் அதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகம் சுத்தித்திரி பசாசுகளை தோவு வல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமென். இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும் என்று நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். Have a nice day. God bless you.